வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் முத்துக்கன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிஸ்செலனியஸ் எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் 19. லெட் ஆர் பி a relation from q to q. Qங்கிறது ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ q to q defined by a relation r is equal to a, b where a and b belongs to rational numbers. ரெண்டுமே ரேஷனல் நம்பர் தான். and a minus b belongs to integers. ஸோ ரேஷனல் நம்பர்னால் நமக்கு என்னது, ஃப்ராக்ஷன்ஸ் மாதிரி. ஓகேவா, 5/2 p/q ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் ரேஷ்னல் நம்பர். ஸோ வெறும் இன்டீஜராக எழுதினா கூட அது கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இன்டீஜர்ஸ் ஆர் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஆனால் அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ 5/2 இருக்குன்னா, இப்போ ஒரு 3/2 இருக்குன்னா உங்களுக்கு ஆன்சர் 2/2 which is 1. ஸோ கிடைக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், இன்டீஜராக இருக்கிற மாதிரி அந்த ரிலேஷன் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. a, a is equal to a belongs to r. இது ரியல் நம்பர் கிடையாது, இங்கே இருக்க ரிலேஷன். சரிங்களா, இப்போ a வந்து பிலாங்ஸ் டு ரேஷ்னல் நம்பர்னால் அதே a தானே இங்கே. இப்போ இங்கே நான் வந்து 5/7 அப்படி போட்டிருக்கேன்னா இதுவும் 5/7 தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ a மைனஸ் ஏங்கிறது என்னவாக இருக்கும், 0 தான் இருக்கும். 0 என்னது, இன்டீஜர் தான். ஸோ a, a belongs to the relation. True. Second one, இப்போ a b வந்து அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் படி a minus b belongs to z. ஸோ இதே தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இப்போது இங்கே வந்து 5/4 இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே 1/3 இருந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி கொண்டு வர்றதே வந்து ஒரு இன்டீஜராக தான் இருக்குது அப்படின்னா, ஸோ இன்டீஜரை மாதிரியே ஒன்று எடுத்துக்கலாம். 5/2 1/2 வச்சுக்கலாம். 4/2 வருமா. ஸோ இது ஒரு இன்டீஜர். இப்போ 1/2 5/2 இருந்தால் என்ன வரும், -2 வந்திருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி தே ஆல்சோ பிலாங்ஸ் டு த இன்டீஜர். ஸோ a, b பிலாங்ஸ் டு ஆர்னா b, a belongs to r. இதுவும் ப்ரூவ்டு. இப்போ தேர்ட் ஒன், a minus b belongs to the integer, b minus c belongs to the integerன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம a minus c belongs to the integerன்னு சொல்லணும். ஸோ ஏவை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், a minus bன்னே எழுதிக்கலாம், ப்ளஸ் b minus cன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது ரெண்டு இன்டீஜர் கணக்காயிடும்ல. ஸோ இது எப்படியும் இங்கே சால்வ் ஆகிருக்கும். a minus c இன்டீஜர் ப்ளஸ் இன்டீஜர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்மேட் படி a, c பிலாங்ஸ் டு த நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இது ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா அதோட டிஃப்ரென்ஸ் ஒரு இன்டீஜராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா, அவ்வளோதான்.